உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய பாடலை பார்ப்பதற்கு முன்னாடி சிவவாக்கியரோட ஒரு கேள்வி, ஒரு 4 வரி பாடலுங்க. அவர் கேட்கிற கேள்வி சரிதானே, இதுதானே சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்குது. ஓசையுள்ள கல்லை நீர் உடைத்து 2ஆக செய்துமே, வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர். பூசையில் வைத்த கல்லில் நீரும் பூவும் சேர்க்கிறீர். ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுமே என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். நாம் நினச்சிட்ருக்கோம் படிக்கல்லாக இருக்கிற கல் இழிவானது, பூசையில் வைக்கப்பட்ட கல் இறைவனுக்கு பிடித்தமானதாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இறை என்பது உண்மையிலேயே இருக்குமானால் இப்படி பாரபட்சம் பார்க்குமா? அதுதான் நம்முடைய சிவவாக்கியர் கேட்கின்ற கேள்வி. ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுமே என்று கேட்கிறார். பாரபட்சம் பார்க்காது சமத்துவம், சமதர்மம், எல்லோருக்கும் ஒரே மாதிரியான நீதியை கொடுப்பது தானே இறையாக இருக்க முடியும். அந்த கேள்வியைத்தான் வள்ளல் பெருமானும் ஒரு பாடலில் கேட்கிறார். வள்ளல் பெருமானோட பாடலை பார்க்கலாமா? வாட்டமே உடையார் தங்களை காணின் மனம் சிறிது இரக்கமுற்றறியேன், கோட்டமே உடையேன் கொலையனேன் புலையேன் கூற்றினும் கொடியனேன், மாயை ஆட்டமே புரிந்தேன் அறத்தொழில் புரியேன், அச்சமும் அவலமும் இயற்றும் கூட்டமே விழைந்தேன், அம்பலக்கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே. 6ஆம் திருமுறையில் ஆற்றாமை அப்படிங்கிற பகுதியில் 3298வது பாடலாக வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். அவர் சொல்கிறார், இந்த குரூப் எல்லாம் நிறைய சொல்கிறார், குழுக்கள், மனித குழுக்கள், இந்த குழுவிலெல்லாம் நான் இருக்கேன், இதெல்லாம் பெருமையான குழுவா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிற புரிதலும் வள்ளல் பெருமானுக்கு இருக்குங்க. அதான் ரொம்ப ஆச்சரியம். இவர் சொல்கின்ற குழுக்கள் எல்லாம் மனிதர்களை இழிவுபடுத்துகின்ற குழுக்களாக இருக்கின்றன. எனவே அவர்கள் செய்கின்ற அந்த சிந்தனையே எனக்கும் வந்து வாய்க்கிறது. இதிலிருந்து நான் எப்படி மீண்டெழுவேன், இதிலிருந்து என்னை நான் எப்படி மீட்டெடுப்பேன், இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் அப்படிங்கிற பதைப்பை சொல்லுகின்ற பாடலாக இது இருக்குது. திரும்ப திரும்ப கூட்டம் கூட்டம் கூட்டம்ங்கிற வார்த்தையை வள்ளல் பெருமான் நிறைய பயன்படுத்துகிறார். என்ன கூட்டம்னா செம்மறியாட்டு கூட்டம்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா? ஒரே திசையில் வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் சேனம் போட்ட மாதிரி பயணிக்கும். அவர்களுக்கு தனிப்பட்ட சிந்தனை என்று ஒன்று இருக்காது, தனிப்பட்ட புரிதல் என்று ஒன்று இருக்காது. யார் முதல் ஆடு எங்கே போகுதோ அதே திசையில் எல்லா ஆடுகளும் போகுன்ற மாதிரியான கூட்டத்தில் நானும் இருந்தேன், இப்போ வெளியில் வரணும்னு துடிக்கிறேன் என்கின்ற அந்த தவிப்பை, பரிதவிப்பை சொல்லுகின்ற ஒரு பாடலாக இந்த ஆற்றாமைங்கிற வார்த்தையில் எல்லாவற்றையும் விளக்கி விடுகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அந்த ஆற்றாமையில் நம்முடைய வள்ளலார் புலம்புகின்ற ஒரு பாடலாக இது அமைந்திருக்கிறது. இது ஏன் புலம்பல்னு நம்ம சொல்கிறோன்னா, இந்த மாதிரியான மனித கூட்டத்திலிருந்து வெளியே வந்து மனிதர்களை நேசிக்கின்ற, எல்லோரையும் சமமாக கருதுகின்ற, எல்லோரையும் சமமாக நடத்துகின்ற அந்த நிலைக்கு நான் எப்போது உயர்வேன் என்கின்ற அந்த பரிதவிப்பில் வருகின்ற ஒரு பாடல். ஒவ்வொரு வார்த்தையாக பார்க்கலாமா? வாட்டமே உடையார் தங்களை காணின் மனம் சிறிதும் இரக்கமுற்று அறியேன். ரொம்ப முகம் வாடி போய், உயிர் வாடி போய், உடல் வாடி போய், மனசு வாடி போய், கண்கள் வாடி போய், வார்த்தை வாடி போய், இப்படியெல்லாம் வந்து என்கிட்ட யாராவது நின்னா கூட அவங்களுக்காக நான் கொஞ்சம் கூட கருணை காட்டாத ஒரு கூட்டத்தில் நானும் இருந்தேன். எப்படிப்பட்ட துடிப்பு இல்லை இது வள்ளல் பெருமானுக்கு! பரிதவிக்கிறார். ஏனென்றால் நான், எனது, என்னுடையது என்று மட்டுமே வாழ்கின்ற ஒரு கூட்டத்தில் இருந்தால் நாமும் இப்படித்தான் இருப்போம். மீ மைசெல்ஃப் என்பது மட்டுமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. எனக்கு 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 என்று மட்டுமே வாழ்வது வாழ்க்கையாக இருக்குமா? யோசிச்சு பாருங்க. நாம் இப்போ சுவாசிக்கிறோம்ல, காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வருது. இந்த காற்று பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கின்ற காற்று, நான் எனக்கு மட்டும்தான் இந்த காற்றை வச்சுப்பேன், மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பிடிச்சி வச்சுக்கிட்டா நம்மால் அல்லது இயற்கையால், செடி கொடியால், மரத்தால், விலங்குகளால், பறவைகளால் உயிர்ப்போடு இருக்க முடியுமா? அதுதானே ஒரே கேள்வி. அப்போது வாட்டமாகி விடுவோம் இல்லையா, வாட்டம் அடைந்துடுவோம் இல்லையா, வாட்டமுற்று எல்லா உயிரினமும் இழைத்து போய்விடும் இல்லையா. அப்படின்னா அந்த இழைப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்கள் மீது கரிசனம் வேண்டும்,
கருணை வேண்டும், அன்பு வேண்டும், இரக்கம் வேண்டும். அப்படி எதுவுமே இல்லாத ஒரு கூட்டத்தில் நானும் இருந்தேன் என்று வள்ளல் பெருமான் வருத்தப்படுகிறார். கோட்டமே உடையேன், கொலையனேன், புலையேன். கோட்டமே உடையன்னா கொட்டம் அடங்காதான்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம் தெரியுமா? அந்த அளவுக்கு தலைகால் புரியாமல் ஆட்டம் ஆடுகின்ற அந்த நிலையை கோட்டமே உடையேன் அப்படிங்கிறாரு. எல்லாவற்றிலும் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த கொட்டத்தை தானும் கொண்டிருந்ததாக வள்ளல் பெருமான் சொல்கிறார். அவர் அப்படியெல்லாம் இருந்தாரா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அதால் சமூகம் அவர் மீது அந்த சிந்தனைகளை திணித்தது அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறார். அதனால தான் கோட்டமே உடையேன் அப்படின்னா இந்த மாதிரி கொட்டம் அடங்காமல் இருக்கின்றவர்களைப் போல் நானும் இருந்து விட்டேனோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வந்திருக்கிறது. அடுத்தது பாருங்க, கொலையனேன், புலையேன், கூற்றினும் கொடியனேன். இது எல்லாமே புரிய வேண்டிய வார்த்தைகள் தான். இதுக்கு தனியாக அர்த்தம்னு சொல்ல வேண்டிய வார்த்தைகளே இல்லை. கொலையனேன், புலையேன், கூற்றினும் கொடியனேன். எப்படிப்பட்ட கொடிய மனசு இவர்களுக்கெல்லாம் இருக்கிறது என்பதை அடுக்கிக் கொண்டே போகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அடுத்தது, மாயை ஆட்டமே புரிந்தேன். இதுதான் ரொம்ப முக்கியம். இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் இருந்தால், தங்களை உயர்வு நவிற்சியாக நினைத்து கொண்டால் அது மிகச்சிறந்த வாழ்க்கையாகிவிடும் என்று. இல்லை, அது மாயை ஆட்டம். அது வள்ளல் பெருமானுக்கு புரிந்திருக்கிறது. அவர்கள் ஆடுவது வெறுமே வெற்று ஆட்டம், ஒரு ஜகஜாலமான ஆட்டம். அந்த மாயை என்கின்ற ஆட்டத்தை நானும் ஆடினேன் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார்னா அவருடைய வேதனை புரிகிறது. ஒவ்வொன்றிலையும், ஒவ்வொரு வார்த்தையிலையும், ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்துலேயும், அந்த வார்த்தைக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளியிலும் கூட வள்ளல் பெருமானுடைய அந்த பதைபதைப்பு, வாட்டம், வேதனை எல்லாமே தொக்கி நிற்கிறது இந்த பாடல்ல. அறத்தொழில் புரியேன், அதுவும் இன்னும் ரொம்ப மோசமான நிலைப்பாடு. அறத்தொழில் புரியேன், அதை பற்றி யோசனையே கிடையாது. ஒருத்தர் கேட்குறாரு நம்மக்கிட்ட உதவி, பசின்னு சொல்கிறாரு, கொஞ்சம் ஒரு 10 ரூபாய் இருந்தான்னு கொடுங்கன்னு சொல்கிறாரு, கொடுக்கலாமா? சிந்தனையே கிடையாது. நிர்தாட்சண்யம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம் தெரியுமா? நிர்தாட்சண்யமாக மறுப்பது, அல்லது அதை பற்றி சிந்திக்காமலே இருப்பது. அந்த மாதிரி நானும் இருந்தேன் அப்படிங்கிறாரு. எனவே இந்த மாதிரியான கூட்டத்தில் நாம் சென்று மாட்டிவிடக்கூடாது என்பதுதான் வள்ளல் பெருமானுக்குரிய பதைபதைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்து எப்படி வெளியில வந்தாராம், அதுவும் ரொம்ப முக்கியம் இல்ல. அறத்தொழில் புரியேன், அச்சமும் அவலமும் ஏற்றும் கூட்டமே விழைந்தேன். சிவபாக்கியர் ஒரு கேள்வியை கேட்டார்ல, படிக்கல்லாம் இருக்கக்கூடிய கல் முக்கியமா அல்லது பூசை அறையில் வைத்த கல் முக்கியமா, ஈசனுக்கு உகந்த கல் எது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டார் சிவபாக்கியர். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்களாம், படிக்கல் தாழ்ந்தது, பூசையில் வைத்த கல் உயர்ந்தது என்று சொல்லி சொல்லி மக்களை அச்சுறுத்துகின்ற ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். அவர்கள் கூட்டத்தில் நானும் இருந்தேன், அப்படி அவலம் சொல்கின்ற கூட்டத்தில் நானும் இணைந்திருந்தேன் என்று வருத்தப்படுகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அச்சமும் அவலமும் ஏற்றும் கூட்டமே விழைந்தேன். அச்சம், பயமுறுத்தி இதை செய்யலேனா உனக்கு துன்பம் வந்துடும், இதை செய்தாதான் உனக்கு சரியாகும் பிரச்சனை அப்படிங்கிற அச்சத்தை உருவாக்கி மக்களிடம் தாங்கள் பேரசைட்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அப்படி வாழ்ந்தவர்கள் கூட்டமாக நானும் இருந்தேன். அச்சத்தை உருவாக்கி அதன் மூலம் அவலத்தை உருவாக்கி இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன். ஆனால் ஒரு வழியாக வெளியே வர வேண்டும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறார். பாருங்க, அம்பலக்கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே. அம்பலக்கூத்தன் என்றால் வேற எங்கேயும் வெளியில போய் கோயில் எல்லாம் தேட வேண்டாம், மனம்தான் அம்பலம். அதில் இருக்கின்ற கூத்தன் அல்லது ஒளி என்கின்ற அந்த நிலைப்பாட்டை தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். அந்த ஒளியை என் மனசுக்குள் ஏற்றி வைக்க நான் என்ன செய்வேன், எப்படி செய்வேன், எப்போது செய்வேன் என்கின்ற அந்த பதைபதைப்பில் இந்த பாடல் வந்திருக்கிறது. வள்ளல் பெருமானுக்கு 6ஆம் திருமுறையில் இந்த பதைபதைப்பு வந்துடுச்சு. ஆனால் நமக்கு இன்னமும் வந்திருக்கிறதா இந்த பதைபதைப்பு என்பதுதான் ஒரு கேள்வி. அவர் சொல்கின்ற அத்தனை நிலைப்பாட்டிலும் நாம் இன்னமும் இருக்கிறோம் என்றால் வெளியே வருவதற்கான தருணம் இதுதான். வெளியே எப்படி வருவது என்பதை யோசிப்போம். அதன் மூலம் அந்த அம்பலக்கூத்தன் என்கின்ற மனசுக்குள் ஒளியை பொருத்தி வைத்துக் கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.